जननीं शारदां देवी रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे तयो श्रुत्वा प्रणमामि मुहुर्मुहुः। तव कथामृतं तप्तजीवनं कविभिरीडितं कल्मषापहं श्रवणमङ्गलं श्रीमदाततं भुवि गृह्णन्ति ते भूरिता जना। எல்லோருக்கும் சூடான மாலை வணக்கம். கோர்ஸ் நீங்கள் ஏசியில் உட்காந்துருக்கீங்க. மொபைல் வச்சுருந்தாக்கா சைலண்டில் போட்டு வச்சுருங்க, ஏன்னா மற்றவங்களுக்கு அது டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. ரொம்ப நாள் கழித்து அமுதமணிகள் கிளாஸில் உங்களை பார்க்குறோம், ரொம்ப சந்தோஷம். போன வகுப்பில் பார்த்தோம், குருதேவர் சொன்னார் மகேந்திரநாத் கிட்ட, நான் பலராம் போஸ் வீட்டுக்கு போக போகிறேன், என்னுடைய பாட்டு கேட்கணுன்னாக்கா அங்கே வந்து கேளு அப்படின்னு சொன்னார். இவரும் ஒத்துக்கிட்டார், போயிட்டார். போனதுக்கப்புறம் ஒரு டவுட் வந்தது, திரும்பி வந்து கேட்டார். அவர் பெரிய மனிதர், பணக்காரர், என்னை வந்து உள்ளே விடுவாங்களா அப்படின்னு ஒரு டவுட் கேட்டார் அப்படின்னு அது வரைக்கும் பார்த்தோம். திரும்பி வந்து பார்க்குறப்போ ராமகிருஷ்ணர் வந்து சிங்கம் போல் நடந்து கொண்டிருந்தார் அப்படின்னு ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறார். இது வந்து கொஞ்சம் நாம் தியானிக்க வேண்டிய ஒரு விஷயம். சிங்கம் போல அப்படின்னாக்கா பர்திருஹரி அப்படின்னு ஒரு பெரிய மகான் இருந்தார். அவர் வைராகிய சதகம் அப்படின்னு ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கிறார். 100 ஸ்லோகங்கள் சமஸ்கிருதத்தில். அதில் ரொம்ப பாப்புலர் ஒரு ஸ்லோகம். அந்த இதெல்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னாக்கா அடுத்த கிளாஸுக்கு வருவீங்களா வர மாட்டிங்களா தெரியாது. அந்த மாதிரி அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்லியிருப்பார். இது வந்து நம்முடைய சீனியர் சாமி ஒருத்தர் சொல்லுவார், சாதுக்கள் எல்லாரும் வந்து அதை படிக்கணும் அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி பவர்ஃபுல் டோஸ். அதில் ஒரு ஸ்லோகத்தில் சொல்லுவார், இளமையில் அந்த இளமை போயிடுமே அப்படிங்கிற பயம். பணம் அதிகம் இருந்தால் யாராவது திருடிட்டு போயிடுவாங்களோ, இல்லை நம்மளை கொலை பண்ணிடுவாங்களோ அந்த பயம். பேர் புகழ் இருந்தால் நம்ம மேலே யாராவது ஒரு கெட்ட பேர் வர்றதுக்கு ஏதாவது செஞ்சிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் எடுத்தாலும் அதை இழந்துடுவோமோ, போயிடுமோ, நமக்கு ஏதாவது ஆபத்து வருமோ அப்படிங்கிற ஒரு பயம். சர்வான் வஸ்து, அந்த ஸ்லோகம் ரொம்ப நாள் முன்னாடி படித்தது, எனக்கே மறந்து போச்சு. புவி நிர்ணாமம், இந்த உலக மக்களுக்கு எல்லா வஸ்துக்கள் மூலமாகவும் பயம்தான் வருது. அப்போ பயமில்லாத தன்மை எங்கே வருது அப்படின்னாக்கா வைராக்கியம் ஏவ அபயம் அப்படின்னு சொல்லு அந்த ஸ்லோகத்தை முடிப்பேன். எங்கே இதெல்லாம் வந்து இல்லாமையும் என்னால் இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தெளிவான மனசு இருக்கோ அங்கே பயம் இருக்க. ராமகிருஷ்ணருக்கு அந்த மனசு இருந்ததுனால அவர் ஒன்றும் பெரிய சாப்பாடெலாம் சாப்பிடல, பட் இருந்தாலும் சிங்கம் மாதிரி நடக்கிறார். ஒரு அறிஞர் சொல்லுவார், when you are in this world, use the things of the world but don't depend upon them. நமக்கு ஏன் கஷ்டம் வருதுன்னாக்கா, எப்போ நாம் டிபெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அப்போ தான் கஷ்டம் வரும். இப்போ ட்ரெயின் டிக்கெட் வாங்கிட்டு எங்கேயோ போகிறீங்க, ராமேஸ்வரமோ ஹைதராபாதோ பெங்களூரோ போகிறீங்க. ட்ரெயினை விட்டு இறங்கி போகிறப்ப யாராவது அழறீங்களா? ஐயோ இவ்வளோ நல்லா இருந்தது இந்த ட்ரெயின், விட்டுட்டு போகிறோம் அப்படி சொல்லி அங்கே உட்காந்துட்டு லக்கேஜ் வச்சுட்டு ஓன்னு நம்ம அழுதான் எப்படி இருக்கும் இல்லை? பஸ்ஸிலே போகிறோம், இப்போ என்னமோ ஓல்வோ ஏசி என்னென்னமோலாம் வருது, இறங்கினாக்கா பஸ்ஸு டிரைவர் கூட ஒரு தேங்க்ஸ் சொல்கிறது இல்லை. இப்போ ஒரு 10 மாதம் முன்னாடி சிவகாசிலேருந்து பஸ்ஸில் வந்தேன், இங்கே ட்ரெயின் டிக்கெட் கிடைக்கலன்னு சொல்லிட்டு. ஸ்லீப்பர் பஸ் நல்லா இருந்தது, நல்லா ஓட்டிகிட்டு வந்தாங்க. காலைல 6 மணிக்கு இங்கே வந்து கோயம்பேட்டில் இறக்கி விட்டப்போ நான் இறங்கி வர்றப்போ அந்த டிரைவர் வந்து அந்த மிஷின்லாம் இது பண்ணிகிட்டு இருந்தான், ஆஃப் பண்ணிட்டு இருந்தப்போ அவனை பார்த்துட்டு தேங்க்யூ சார் அப்படின்னு அவன் இப்படி ஆச்சரியமாக பார்த்தான். இவன் யாருமே சொல்லலை,
தேங்க்யூ சார், நல்லா ஓட்டிங்க அப்படின்னு. நல்லது சாமி அப்படின்னா. சரி, இதெல்லாம் ஸ்மால் திங் இல்லை. உன்னால் எதுவும் கொடுக்க முடியலனாக்கா அட்லீஸ்ட் ஸ்பீக் அ ஃபியூ லவ்விங் வேர்ட்ஸ் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. ஹைதராபாத்தில் நான் இருந்தப்போ ஒரு தடவை சுவாமி ரங்கநாதாஜி மகாராஜ் சொல்கிறார் என்கிட்ட, யூ see, so many people are coming. What do they want? They don't want money or anything. They want just a few loving words. We have to give them. அப்படின்னு சொல்லி எல்லோரும் நம்மக்கிட்ட வர்றது எதுக்காக? கொஞ்சம் அவங்க மனசுக்கு இதமாக வெளியில் கிடைக்கிறதில்ல, ஆற்றல் கிடைக்கிறதில்ல பேசுகிறதுக்கு. பேசிட்டாக்க they will be so happy. இது சொல்கிறப்ப எனக்கு ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் வந்தது. ஜார்ஜ் வாஷிங்டன், அமெரிக்கன் பிரசிடெண்ட், காலையில் வாக்கிங் போயிட்டு திரும்பி வர ஆல்மோஸ்ட் அவருடைய பில்டிங் பக்கத்தில் வர்றப்போ அங்கே அந்த காலத்தில் ஒரு பிச்சைக்காரன் இருந்திருக்கும். சார் கிவ் மீ சம்திங் அப்படின்னு கேட்டான். இதை தான் முன்னாடியே சொன்னேன், சரியா? அலர்ட்டாக இருக்கான். ஸோ அந்த பிச்சைக்காரன் சார் கிவ் மீ சம்திங் அப்படின்னப்போ ஜார்ஜ் வாஷிங்டன் நல்ல மனசு, ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற டெண்டன்சி உண்டு. பாக்கெட்டில் பார்த்தா ஒன்றும் டாலர் எதுவுமே இல்லை. வாக்கிங் போகிறப்ப என்ன தேவைப்படும்? காஃபியை சாப்பிட போகிறாங்க அவங்க, ஒன்றும் கிடையாது. எம்டி பாக்ஸ், எம்டி பாக்கெட். அது பார்த்துட்டு பேண்ட் பாக்கெட்டிங்கெல்லாம் பார்த்துட்டு, சாரி பிரதர், ஐ ஹாவ் நத்திங் அப்படி சொன்னப்போ அந்த பிச்சைக்காரர் தேங்க்யூ சார், தேங்க்யூ சார் அப்படின்னா. இவருக்கு ஒன்றும் புரியலை. ஹே, ஐ ஹவ் நாட் கிவன் எனி திங், ஒன்றுமே கொடுக்கல, தேங்க்யூ சொல்கிறேன். என்னை பிரதர்னு கூப்பிட்டீங்க, நான் பிச்சைக்காரன், நீங்கள் பிரசிடெண்ட்டு, பிரதர்னு கூப்பிட்டீங்க, அது போதும் சார், பிரசிடெண்டோட பிரதராக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ஃபியூ வேர்ட்ஸ். அந்த மாதிரி இப்போ நிறைய பேருக்கு இதெல்லாம் இல்லை, கிடைக்கிறதில்ல. அதனால் எல்லாருமே உலகத்தில் ஒரு டாக்டரோ இல்லை யாரோ ஒருத்தர், ஒரு ஃபாரினர் ரமண மகர்ஷியோட ஃபோட்டோ பார்த்துட்டு, ஐ திங்க் ஐ ஹவ் சீன் த ஒன்லி சேன் பர்சன் அப்படி சொன்னாங்க. மற்றவங்க எல்லாருமே, நாம் எல்லாருமே மென்டலி சஃபரிங் தான். சும்மா வெளியில் வரப்போ அப்படி சும்மா மேக்கப்லாம் போட்டு டையெல்லாம் அடிச்சுட்டு சும்மா அப்படி சொல்லி காட்டிக்கிறவங்க உள்ளபடியே புழுங்கிட்டு இருக்கோம். ஏன்? எக்ஸ்பெக்டேஷன், எதிர்பார்ப்பு, கவலைகள், அது இதுன்னு சொல்லி எல்லாம் இருக்குது. எல்லாம் எதனால் வருது? இந்த டிபெண்டன்ஸ். அதனால தான் பர்த்டேக்கு சொல்கிறார், வைராக்கியம் ஏவ அபயம். இந்த சின்ன குழந்தைங்கள பாருங்கள், 1.5 வயசு 2 வயசு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். வெயிலை சுற்றினா கூட அது பாட்டு ஜாலியாக இருக்கும். ஏன்னாக்கா யார்கிட்டேருந்து எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. இந்த ஆள் என்னை மதிக்கலை, இந்த அம்மா எனக்கு கொடுக்கலை, ஒன்றும் கிடையாது. அது பாட்டு விளையாடிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி மனநிலை, அந்த மனநிலை ராமகிருஷ்ணன் இருந்ததுனால சிங்கம் மாதிரி தனிமையில் உலவிக் கொண்டிருந்தார் அப்படின்னு மகேந்திரானந்த் ஒரு முக்கியமான இது நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான ஒரு குறிப்பு. நாம் அடைகிறோமோ இல்லையோ, அட்லீஸ்ட் இமேஜின். சுவாமி அசோகானந்தஜி அப்படின்னு ஒரு பெரிய மகாத்மா இருந்தார். சுவாமிஜி அவருடைய கனவுல மந்திரம் கொடுத்துருக்கார். அந்த அளவுக்கு ஒரு டீப் மெடிடேஷன் பண்ணுவார். குருதேவருடைய காட்சி இந்த பழைய கோயிலில் அவருக்கு கிடச்சிருக்கு. அந்த ஃபீலிங்ஸ், அந்த கான்ஷியஸ்னஸ், ப்ரெசன்ஸ் அவர் ஃபீல் பண்ணியிருக்க. அவர் எழுதியிருக்கிறார், ஐ ஃபெல்ட் குரு மகாராஜ் இஸ் தேர் அப்படின்னு சொல்லி அவர் எழுதியிருக்கிறார். அவர் ஒரு தடவை எங்கேயோ லெக்சர் கொடுத்துட்டு அமெரிக்காவிலே இருந்தார். 37 இயர்ஸ் என்னமோ அங்கே இருந்தார். காரில் திரும்பி வராங்க. அன்னைக்கு ஏதோ சம்திங் ஹெவி டிராஃபிக், வர முடியல. இவங்க திரும்பி ஈவினிங் வெஸ்பர் அப்படிம்பாங்க. இந்த நம்ம சந்தியா ஆரத்தி சொல்கிறது ஈவினிங் வெஸ்பர் அப்படிம்பாங்க. அங்கே போகணும். இவர் ஃப்ரண்ட்டில் உட்காந்துருக்கிறார், ஒரு டிரைவர், பின்னாடி 3 பேர் டிவோட்டிஸ். அதில் ஒரு டிவோட்டி கேட்டாங்களாம், சுவாமி டுடே வி மே மிஸ் அவர் வெஸ்பர் சர்வீஸ், எனக்கு லேட் ஆகிட்டுருக்கு. அசோகானந்த்ஜி குவைட்டாக கூலாக சொன்னாராம், டூ யூ திங்க் வெஸ்பர் சர்வீஸ் கேன் பி டன் ஒன்லி இன் த டெம்பிள்? அப்படி சொன்னார். கோயிலில் செஞ்சால் மட்டும்தான் வெஸ்பர் சர்வீஸாக? ஹியர் இட்ஸ் யூ டூ, மென்டலி யூ டூ. மனசை எப்போ அங்கே வச்சுருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கி கொஞ்சம் நேரம் முன்னாடி ஒரு அம்மா பேசுனாங்க.
பேசிட்டு ஈவினிங் இன்னைக்கு பிரசிடென்ட் பிரணாம் இருக்கும், இன்றைக்கி நாளைக்கு தான் இருக்கும், ஸோ வந்து பிரணாம் பண்ணிட்டு போங்க அப்படின்னு உடனே ஆமாம் மகாராஜ் அப்புறம் போயிடுவார், எப்போ பார்க்குறது. இப்போ உங்களுக்காக அவர் எங்கேயும் உட்காந்துருக்க முடியுமா? தப்புன்னு சொல்லலை, பட் இந்த மாதிரி கோர்ஸ் இவர் மேலே டிபெண்டன்ஸ் இருக்கிறது ஓகே, இட் இஸ் அ ப்ளஸ் பாயிண்ட். சின்ன சின்ன திங்ஸ் மேலெல்லாம் நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்கோம். அதனால் என்ன ஆகுது, சிங்கம் மாதிரி நடக்க முடியல, பூனை மாதிரி நடந்துக்கிட்டு. ஒரு 18 வயசு பையன் போய் தாத்தா கிட்ட நமஸ்காரம் பண்ணிட்டு, தாத்தா எனக்கு இன்றைக்கி பிறந்த நாள், ஆசீர்வாதம் பண்ணுங்க தாத்தா அப்படின்னு அவர் சொன்னார், சிங்கம் மாதிரி இரு, பூனை மாதிரி இருக்காது அப்படின்னு சொன்னார். எனக்கு புரியலை, என்ன தாத்தா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு. சிங்கத்தை பார்த்து ஒருத்தன் அம்பு அடித்தான், அது கொஞ்சமாக அப்படி போய் தப்பிச்சிருச்சு. இப்போ சிங்கம் என்ன பண்ணோம், ஓடி போகுமே, ஓடி பார்த்துட்டு இவனும் விரட்டும், ஏன் மேலே அம்பு புரியான்னு சொல்லி எனக்கு இன்றைக்கி நீ பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லி அது இவனை விரட்டும். அதே பூனையை பார்த்து ஒரு கல் போடுங்க, அது ஓடி போகும். பிரச்சனைகள் வர்றப்போ நீ சிங்கம் மாதிரி இரு, பூனை மாதிரி இருக்காது, இது ஒரு கதை. ஸோ ராமகிருஷ்ணன் வந்து சிங்கம் தனிமையை விரும்பும், தனிமையிலே உலவும், அதை போல் வாக்கிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறா வீராவேசத்தோட. ஏன் உள்ள முழுக்க காளி தான். காளி எப்படி இருப்பான், வீரத்தோடு இருப்பான், அந்த மாதிரி இருக்கிறார். ஸோ அப்போ தான் மகேந்திரநாத் வந்தார். ராமகிருஷ்ணன் கேட்டார், ஏன் திரும்பி வந்தாய்? மகேந்திரநாத் சொல்கிறார், தாங்கள் கல்கத்தாவில் வர சொல்லியிருக்கும் வீடு, இந்த பலராம் போஸ் வீடு பணக்காரர் வீடாக இருக்கலாம் என்று தோன்றுகிறது. என்னை உள்ளே விடுவார்களோ என்னவோ. இது ஒரு ஸ்டேட்டஸ் ஃபியர், நம்ம எல்லாருக்குமே உண்டு. அது ஒரு பெரிய இடத்துக்கு போனால் நம்மளை உள்ளே விடுவாங்களோ இல்லை அவமானப்படுத்துவாங்களோ அப்படிங்கிற ஒரு இது. இன்றைக்கி ஒரு மெசேஜ் ஒரு அன்பர் அனுப்பியிருந்தார், எல்லோருக்கும் வாழ்க்கையில் எப்போதாவது ஒரு முறை இது நிகழ்ந்தே தீரும். என்ன அவமானம்? நாம் நினச்சிட்டோம் நமக்கு மட்டும்தான் இது அப்படின்னு. எல்லாருக்கும் எங்கெங்கேயோ போய் அவமானப்பட்டு தான் இருக்கோம் இல்லையா? ஸோ அதை பற்றி கவலைப்பட வேண்டாம், ஜஸ்ட்டு பாஸ் இட் ஓவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவருக்கு வந்து ஒரு ஸ்டேட்டஸ் ஃபியர். அது தவிர நிறைய வந்து ப்ராப்ளம்ஸ் எல்லாம் மனசில் இருந்ததுனால எப்போ நமக்கு வாழ்க்கையில் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் வருதோ அப்போது கொஞ்சம் நெகட்டிவ் தாட்ஸ் வர ஆரம்பிக்கும் சைக்கலாஜிக்கலி எப்போவுமே. அதனால தான் இந்த சாண்டிங்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது எதுக்கு அப்படின்னாக்கா, டு அவாய்ட் தட் நெகட்டிவ் தாட். அது வரும், ஃபோர்ஸ் பண்ணும். நம்ம இங்கே இப்போ இந்த கிளாஸ் இருக்குது, இதில் எப்போ நீங்கள் தண்ணி ஊற்றுவீங்க? எம்டியாக இருந்தால். இதில் ஆல்ரெடி பாலோ தேனோ இல்லை ஏதோ ஒன்று இருக்குது, அதில் போய் தண்ணியை ஊற்ற முடியாது. லைக் த மனசை தான் சுவாமிஜி சொல்வார், ஃபில் அப் த மைண்ட் வித் தி ஹையஸ்ட் ஐடியாஸ் அப்படிம்பார். ஆமாம், அந்த மாதிரி நினைக்கணும். ஏதாவது விஷ்ணு சஹஸ்ரநாமம் இல்லை, ஏதாவது வைராக்கிய சதகம் வருதோ இல்லையோ சொல்லுவோமே, இப்போ என்ன இருக்குது, அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாக்கா. அதனால தான் வந்து இந்த ஒரு எஸ்பி பாலசுப்ரமணியம் பாட்டில் கூட ஒரு லைன் வரும், எந்த துன்பம் வந்த போதும் ஓம் நம சிவாய. ரொம்ப அழகாக இருக்கும், என்று சொல்ல துயரம் போக்கும் ஓம் நம சிவாய அப்படின்னு. என்ன அழகான ஒரு பாட்டு பாருங்க. அந்த நேரத்தில் தான் அவருக்கு பிடிக்கணும். அப்படி பண்ணாக்க நெகட்டிவ் தாட்ஸ் வில் நாட் கம். இந்த டென்ஷன், இது ஃப்ரஸ்ட்ரேஷன், இதெல்லாம் ஏன்னாக்கா இந்த பாசிட்டிவ் சைடு இல்லாதனால இவங்க இதிலே புழுங்கி அப்படியே சாகுறாங்க. பெரிய ஒரு ப்ராப்ளம் ஆகுது அவங்களுக்கு. ஸோ பணக்கார வீடாக இருக்கலாம் என்று தோன்றுகிறது, உள்ளே விடுவார்களோ என்னமோ, அதனால் அங்கு வராமல் இருப்பதே நல்லது என்று நினைக்கிறேன். இங்கு வந்தேன், தக்ஷேஸ்வரம் வந்தேன், உங்களை தரிசிக்கிறேன் அப்படின்னு மகேந்திரநாத் சொல்கிறார். அப்போது ராமகிருஷ்ணன் சொல்கிறார், இல்லை இல்லை, ஏன் அப்படி நினைக்கிறாய்? ஏன்னா பலராம் போஸ் வந்து அவ்வளவு தங்கமான மனுஷன், அவ்வளோ ஹம்பிளாக பெரிய பணக்காரர். அந்த காலத்தில் புவனேஸ்வரில், கட்டக்கில், பிருந்தாவனத்தில் எல்லாம் அவருக்கு லேண்ட் இருந்தது, பில்டிங் இருந்தது. பிருந்தாவனத்தில் இருந்த லேண்டில் தான் சாரதாம்மா தங்கியிருந்தாங்க. காலாபாபு கொஞ்சம் அப்படின்னு சொல்லி அங்கெல்லாம் நான் போய் பார்த்துருக்கேன். இப்போ அது வந்து அவங்க நமக்கே கொடுத்துட்டாங்க. நம்மளுடைய பிருந்தாவன ஆசிரமம் தான் அதெல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணுது. டைம் கிடச்சா அதெல்லாம் போய் பார்த்துட்டு வாங்க. ஹோலி மதர் தங்கின ரூம், தவம் பண்ண ரூம் எல்லாம் அங்கே இருக்குது. ஸோ நான் அங்கேயே இருந்ததுனால இதெல்லாம் போய் பார்த்துருக்கேன். ஸோ அவ்வளோ பெரிய பணக்காரன் அந்த காலத்தில்.
ஆனால் வாசலில் நின்று எல்லாத்தையும் வாங்க வாங்கன்னு சொல்லுவார். யாருமே நம்ப மாட்டாங்க. மகேந்திரநாத்தை எழுதுவார், அவரை பார்த்து அந்த வீட்டுக்கு ஓனர் அவர் அப்படின்னு யாராலையுமே நினைக்க முடியாது, அப்படி இருக்கார் அப்படின்னு ஒரு இடத்துல எழுதுவார். அவ்வளோ ஹம்பிள் சொல். இது ராமகிருஷ்ணனுக்கு தெரியும், மகேந்திரநாத்துக்கு தெரியாது. அதனால் சொல்கிறார், ஏன் அப்படி நினைக்கிறாய்? அதை சொல்லிட்டு சொல்கிறார், என் பெயரை சொல். இதுதான் மந்திரம். மந்திரம் வாங்கிட்டு ரங்கநாதாஜி மகாராஜிட்ட போயிருந்து ஒரு அம்மா சொன்னாங்க, 3 மாதம் முன்னாடி நான் தீட்சை எடுத்தேன், இன்னும் எனக்கு கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு. இப்போ மகாராஜ் சொன்னார், மந்திரம் எடுத்தால் கஷ்டம் வராதுன்னு யார் சொன்னாங்க? பட் கஷ்டத்தை தாங்கக்கூடிய சக்தி வரும், மந்திரத்தை சொல்லு அப்படின்னு சொன்னார். இதுதான் ப்ராக்டிகாலிட்டி. அதை இங்கே சொல்கிறார், என் பெயரை சொல். யார் ஒருத்தர் அருணகிரிநாதரா இல்லை யாரோ எழுதியிருக்காங்க ஒரு நல்ல ஒரு பாட்டு, வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்குமே. என்ன அழகாக இருக்குது பாருங்கள் இதெல்லாம். இல்லை, வந்த வினை நாம் செஞ்ச வினை, இப்போ செய்கின்ற வினை. யார் யார் பாவம் செய்யாமல் இருக்கோம் சொல்லுங்கள்? நமக்கே தெரியாமல் என்னென்னமோ நடந்துக்கிட்டு இருக்கு இல்லையா? நல்லது நினச்சிட்டு செஞ்சால் அது தப்பாக முடியுது. ஹெல்ப் பண்ண போனாக்கா, நம்ம சாமி ஒருத்தர் பெங்களூரில் இருந்தார், ஒரு 50 வருஷம் 60 வருஷம் முன்னாடி. வெளியில் எங்கேயோ போகிறார் ஒரு வேலையாக. ஆசிரமத்துக்கு வெளியில் வந்து ஒரு நாய் இங்கே வந்து ஏதோ காரில் என்னமோ அடிபட்டு அப்படியே இங்கே நல்லா காயம் பட்டுட்டு உடம்புல அப்படியே படுத்துருக்கு, யாரும் இல்லை பார்க்குறதுக்கு. இவர் பார்த்த உடனே சேவை பண்ணுறது தான் நம்முடைய தர்மம், சாதுக்களுடைய தர்மம். ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரூமுக்கு போய், இவர் வந்து இந்த கட்டிங் ஏதாவது ஆனாக்கா என்ன மெடிசன் அப்ளை பண்ணுவாரோ அந்த மெடிசனை கொண்டு போய் அந்த பக்கத்தில் போய் கொஞ்சம் தட்டி கொடுத்து அந்த காயத்தில் வந்து அந்த மருந்தெல்லாம் நல்லா தடவி விட்டார். ஏதோ ஒரு துணியை வச்சோ என்னமோ நல்லா தடவி விட்டார், சீக்கிரம் காயட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு. போயிட்டு கடத்தல போயிட்டு எல்லாம் வேலையை முடிச்சுட்டு வந்து பார்க்குறப்போ அந்த நாய் செத்து போய் கிடக்குது. ஏன் அப்படின்னாக்கா, இப்போ மெடிசின் தடவைனா எப்படி இருக்கும் டாக்டர் அம்மா? இல்லை, இங்கே ஒரு கட்டிங் இருக்குது, மெடிசன் தடவைனாக்கா எரிச்சலாக இருக்கும் அங்கே இல்லையா? பிகாஸ் தட் கெமிக்கல் இஸ் ஒர்க்கிங். இந்த நாய்க்கு தெரியுமா திஸ் இஸ் ஒன்லி ஃபார் எக்ஸ்டர்னல் யூஸ்? அது நக்க ஆரம்பிச்சிருச்சு, எரிச்சலாக இருக்கு சொல்லிட்டு மெடிசன்லாம் உள்ளே போயிடுச்சு. வெளியில் இருக்க வேண்டிய மெடிசன் உள்ளே போயிடுச்சு, இன்டர்னல் யூஸ் ஆச்சு. இன்டர்னல் இருந்த ஆத்மா எக்ஸ்டர்னல் ஆயிடுச்சு. இது நடந்த ஒரு கதை. ஸோ அந்த மாதிரி கெட்டதை வந்து போகணும். இதுதான் இவர் சொல்கிறார், வந்த வினையும் வருகின்ற. இவருடைய இன்டென்ஷன் வாஸ் குட், அந்த நாய்க்கு ஹெல்ப் பண்ணணும். பட் நாம் ஹெல்ப் பண்ண போய் அது ஏதோ ஒரு விதத்தில் வந்து ஒரு மோசமான விளைவை கொடுக்குது. அதனால தான் ககனா கர்மனோ கதிஹி அப்படின்னு கிருஷ்ணன் சொல்லுவார். கர்மம் வந்து எந்த மாதிரி ரிசல்ட்டை கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லவே முடியாது. கவயோபி அத்திர மோகிதா அப்படிங்கிற கிருஷ்ணன். நிறைய படித்தவங்க கூட கலங்கி போயிருக்காங்க, எந்த வேலை செஞ்சால் எந்த ரிசல்ட் வரும். அதுக்காக தான் வந்து நம்ம வாலண்டியர்ஸ்கிட்ட வந்து நான் வந்து நம்ம ரொம்ப க்ளோஸாக தெரிஞ்சவர்கிட்ட வந்து உரிமை எடுத்து சொல்கிறது, வேலை செய்கிறப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, இல்லைனாக்கா வேறு மாதிரி ரிசல்ட் வந்துடும். ராமகிருஷ்ணன் வந்து ஒரு கதை சொல்லுவார் தெரியுமா? ஒருத்தர் மாட்டை வெட்டுறதுக்காக இழுத்துட்டு போகிறான். மாட்டுக்கு வந்து புரிஞ்சு போச்சு, இவன் நம்மளை எங்கேயோ இழுத்துட்டு போகிறான், சம்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன் அப்படின்ட்டு அது முரண்டு பிடிக்குது போகாமல். இவன் மாட்டை இழுக்கிறது ரொம்ப கஷ்டம், ஏன்னா ஹெவி பிராணி அது. இழுத்துட்டு போகிறப்ப அங்கே வந்து ஒரு இடத்துல ஒரு வீட்டில் வந்து அவங்க அப்பாவுக்கு தேவசம், எல்லாருக்கும் ஃப்ரீ சாப்பாடு போடுறார், அன்னதானம் பண்ணுறார். சரி சாப்பிட்டாக்கா கொஞ்சம் தெம்பு வரும், இழுத்துட்டு போகலாம் சொல்லி மாட்டை அங்கே ஒரு மரத்தில் கட்டி வச்சுட்டு உள்ளே போய் நல்ல சாப்பாடு சாப்பிட்டு பிடிச்சி இழுத்துட்டு போய் மாட்டை வெட்டின பாவத்தில் ஒரு பங்கு இந்த சாப்பாடு போட்டவனுக்கு வந்து சேர்ந்தது அவனுக்கு தெரியவே தெரியாது. குருதேவர் சொல்கிறார் இந்த கதை. ஸோ எங்கேருந்து எந்த மாதிரி வினை வரும் நமக்கு தெரியாது. அதனால தான் மத் கர்மகிருத் அப்படின்னு சொல்கிறார் கிருஷ்ணன். மதர்ப்பணம் எது செஞ்சாலும் சரி கிருஷ்ணார்ப்பணம் வஸ்து அப்படி சொல்லணும். ஸோ நாங்கள் இதெல்லாம் செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொன்னாக்கா மாட்டிக்கிறோன்னு அர்த்தம். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நாங்கள் சும்மா யாரையும் கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு சொல்லலை. 35 வருஷமாக சர்வீஸ் கொடுங்க, இதெல்லாம் சொல்லாதீங்க, அதுவே பந்தமாக போயிடும். இன்னைக்கு குரு மகாராஜ் நான் ஒரு ரொம்ப அழகான மாலையை பண்ணி பொண்ணு அவர் சொன்னாரா? நம்ம சாமிஜி ஒருத்தர் சொல்லுவார், ஒரு பிரம்மச்சாரி வந்து பாட்டு பாடிட்டு டுடே ஐ sang 2 songs,
குரு மகாராஜ் மைட் ஹவ் என்ஜாய்டு அப்படின்னாக்கா. அப்போ சொன்னார் தியாகானந்தஜி, இப்போ அமெரிக்காவில் இருக்கார், சொன்னார், டூ யூ திங்க் டாகர் இஸ் வெயிட்டிங் ஃபார் யுவர் சாங்? யூ ஆர் சிங்கிங் டு எலிவேட் யுவர் மைண்ட், டோன்ட் திங்க் ஆஃப் டாகர் அப்படின்றது ப்ராக்டிக்கலாக. ஸோ நம்முடைய மனசை அந்த சித்த சுத்திக்காக நாம் சேவை பண்ணணும். அதுலேயே நாம் இப்படி இப்படிலாம் செய்கிறோம்னு சொல்லிட்டாக்கா அது ஒரு மைனஸ் பாயிண்ட்டு, அதனுடைய ரிசல்ட்டு அது ஒரு பெரிய கதை. எனிவே, ஸோ அதுதான் என் பெயரை சொல், எது செஞ்சாலும் சரி மதர்ப்பணம் எனக்கு அர்ப்பணமாக செய், என் பெயரை சொல், கெட்டது வராது. அது சொல்லிட்டு சொல்கிற, இன்னவரிடம் போக வேண்டும் என்று சொல் அப்படின்னு இன்னொரு வார்த்தையை சொல்கிற, அவர்கிட்ட போகணும்னு சொல்லு. நாளைக்கு தீட்சை இருக்குது, தீட்சை எடுக்க போகிறாங்க நிறைய பேர், 90 பேர் எடுக்க போகிறாங்க. இதெல்லாம் ஒரு உயர்ந்த வாழ்க்கைக்கு காட்டப்படுகின்ற ஒரு வழி. எனக்கு தீட்சை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறந்துட்டாக்கா பாதை இருக்குது, பஸ்ஸில் ஏறி உட்காந்துருக்கோம், பஸ்ஸு போகலைன்னு அர்த்தம். அது ஓட்ட பஸ்ஸோ ஏசி பஸ்ஸோ போகணும், அப்போ தான் முன்னேற்றம் வரும். இன்னவரிடம் போக வேண்டும் என்று சொல் அப்படின்னாக்கா நாம் கேட்கணும் பெரியவங்களை பற்றி, அவங்களுடைய தொடர்பு எப்படி கிடைக்கும், இதெல்லாம் நாம் கேட்டு, என்னமோ கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்வார். அதை போல் ஒரு பெரியவர் சொல்கிறார், ஓடாத நதியும் தேடாத மனமும் தெளிவாக இருக்காது. நதி ஓடவே இல்லைனாக்கா பாசி பிடிச்சிடும், தண்ணியில் ஸ்மெல் அடிக்கும். தண்ணி அந்த ஹரித்வாரில் போய் கங்கை போய் பாருங்கள், அப்படியே எடுத்து குடிக்கலாம், அவ்வளோ சுத்தமாக இருக்கும், அதில் அழுக்கே சேராது, கப கப கபன்னு ஓடிட்டுருக்கும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அங்கே போய் நின்றுட்டு நீங்கள் பாட்டு கேர்லெஸ்ஸாக இருந்தாக்கா வேறு உலகத்துக்கு போயிடுவீங்க. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கும் அந்த தண்ணி, சுத்தமாக இருக்கும், ஓடிட்டே இருக்கும், பாசியே இருக்காது அதில். இந்த பாலாறு நேற்று நான் போயிட்டு வந்தேன், பார்த்தா தண்ணி தேங்கி நிற்கிது, ஆறையும் காணும் ஒன்றையும் காணும். திருமுக்கூடல் அப்படிங்கிற இடத்துக்கு போயிட்டு அங்கே போய் பார்த்தா எந்தெந்த நதி கூடுதுனாக்கா நதி மட்டும்தான் இருக்குது, தண்ணியே காணும். அது எப்படி கூடும்? நான் சொன்னேன் வேடிக்கை, எல்லாமே சரஸ்வதி மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு வேடிக்கையாக சொன்னேன். சரஸ்வதி இஸ் அன்சீன் அப்படிம்பாங்க. ஸோ ஓடாத நதி பிரயோஜனம் கிடையாது, தெளிவாக இருக்காது, பாசி பிடிச்சு போயிடும். தேடாத மனம்னாக்கா புகழ் பெருமை பணம் சுகம் இதை தேடுற மனம் இல்லை, இதை தேட தேட மனசு அழுக்காகும். உண்மையை தேடாத மனம் தெளிவாக இருக்காது. கஷ்டப்பட்டு திரும்பி வந்து போய் வாழ்க்கை கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். அது சில சமயம் மோசமான பிறவி கூட. மூடா ஜென்மணி அப்படி சொல்கிறார் கிருஷ்ணன். நாம் ஏதாவது பாவம் பண்ணால் அதுக்கு என்ன தண்டனைனாக்கா அடுத்த பிறவி கீழான பிறவி. 4 senses 3 senses 2 senses அந்த மாதிரி. ரொம்ப நாள் முன்னாடி ஒரு கதை படித்தேன். ஒரு சன்னியாசியும் 2-3 சிஷ்யர்களும் அப்படியே காட்டில் நடந்து போகிறப்போ திடீர்னு சன்னியாசி சொன்னார், தாகமாக இருக்குது, ஏதாவது தண்ணி இருக்கா பார்த்துட்டு அப்படின்னு சொல்லி ஒரு மரத்து கீழே உட்காந்துட்டேன். கண்ணை மூடிட்டு அவர் மெடிடேஷன் பண்ணிகிட்ருக்கிறார். சிஷ்ய எங்கேயோ போய் ஒரு பானையில் தண்ணி கொண்டு வந்தோம். தண்ணியை குடிக்கிறப்போ அந்த மரத்தை பார்த்துட்டு சொன்னாராம், அட பாவி, எப்படி இருந்தவன் இப்படி ஆயிட்டியே அப்படின்னு சொன்னான். சிஷ்யருக்கு ஒன்றும் புரியல. என்ன குருவே, மரத்தை பார்த்து என்னமோ சொல்கிறீங்க அப்படின்னாக்கா, இல்லை போன ஜென்மாவில் பெரிய பணக்காரனாக இருந்தவன், ஆனால் மறந்து கூட யாருக்கும் 1 பைசாவும் கொடுக்கல. நிறைய படிச்சிருந்தான், யாருக்கும் சொல்லி கொடுக்கல. ஆஸ் அ ரிசல்ட் இந்த தடவை வாய் பேச முடியாத மரமாக பிறந்திருக்கும் பாருங்க. ஸோ நமக்கு தெரிஞ்ச வித்தையை நாம் சொல்லிக் கொடுக்கணும், நாம் படித்ததை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். பட்டணம் பாட்டணம் வா அப்படி சொல்லுவாங்க. படிக்கிறது ஒரு பங்கு. யார் இதெல்லாம் கேட்குறாங்க சார் அப்படின்னு இருக்காதீங்க. கேட்குறவங்களும் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும். 10 பேரில் ஒரு 2 பேராவது கேட்பாங்க, நிச்சயமாக கேட்பாங்க. நீங்கள் உண்மையான இன்ட்ரெஸ்டோடு எடுத்து சொன்னால் நிச்சயமாக கேட்பாங்க. சொல்ல வேண்டிய கடமை இருக்குது. ஸோ இது ஒரு பழைய கதை, எப்போ கேட்டது. ஸோ தேடாத மனம்னாக்க தெய்வீகத்தை தேடாத மனம், உண்மையை தேடாத மனம், இறைவனை தேடாத மனம். அந்த வாரியார் சாமிகள் ஒரு புத்தகத்தில் எழுதினார், உணவை தேடுவதோடு உணர்வையும் தேடு அப்படின்னார். என்ன அற்புதமான சென்டென்ஸ் இதெல்லாம். அந்த உணர்வை தேடும் நாம் யார் உண்மையிலே இந்த சிந்தனையெல்லாம் வந்ததுன்னாக்கா, யூ ஆர் ட்ராவலிங் டுவர்ட்ஸ் ஹையர் ரீஜியன்.
அதர்வைஸ் பிளெயினில் போயிட்டுருக்கோம், இல்லை கீழே போயிட்டுருக்கோம்னு அர்த்தம். ஸோ அது அந்த பெரியவர் சொல்கிறார். அதை தான் சொல்கிறார், இன்னவரிடம் போக வேண்டும் என்று சொல். இந்த தேடாத மனம் அப்படிங்கிறப்போ பாம்பாட்டி சித்தர்னு ஒருத்தர் இருந்தார், ரொம்ப பெரிய 18 சித்தர்கள் அவர் ஒருத்தர். அவர் ஒரு பாட்டு எழுதியிருக்கார், ரொம்ப அழகான ஒரு பாட்டு. காணலை மான் நீர் எனவே கண்டு செல்லல் போல் காசினி வாழ் வினை மூடர் கண்டு கழிப்பார் மேனிலை கண்டார்கள் வீணாய் வெம்பு பேசிடார் மெய் என்பதம் நாடுவார் என்றாடாய் பாம்பே. அவர் பாட்டிலெல்லாம் பாம்பே பாம்பேன்னு வரதுனால ஒரு பாம்பாட்டி சித்தர் பேர். இந்த காணலை பார்த்துட்டு மான்றெல்லாம் ஓடும், காட்டில் தண்ணி இருக்குன்னு சொல்லிட்டு. மான்கள் ஓடுறது விவேகானந்தரே போனார் ராஜஸ்தானில். அவர் அமெரிக்கா போகிறதுக்கு முன்னாடி நடந்து போகிறார். போகிறப்போ பயங்கர தாகம். ராஜஸ்தானில் எப்படி இருக்கும், சென்னையே ஃபார் பெட்டர் அப்படின்னு சொல்லுவீங்க நீங்கள். ராஜஸ்தான் போயிட்டு வந்தால் சென்னை வந்து சொர்க்கம் அப்படின்னு சொல்லிடுவீங்க. ராஜஸ்தானில் அவ்வளோ அந்த லூ அப்படின்னு சொல்லுவாங்க. காதெல்லாம் மூடிட்டு அவங்க போவாங்க டர்பன் கட்டிட்டு. ஏன்னா அந்த காதில் வந்து அந்த ஹார்ட் ஏறி போச்சுன்னாக்கா அது சிலமே அந்த ட்ரம்மை வந்து டேமேஜ் பண்ணிட்டு சொல்லுவாங்க. அங்கே போகிறப்போ தாகம் தாங்க முடியல. தூரத்தில் பார்த்தா தண்ணி இருக்குன்னு சொல்லிட்டு போனாராம். போனால் அது போயிட்டே இருக்குது. அப்போ தான் இவருக்கு ஓ திஸ் இஸ் மிராஜ், ஓ வாட் அ வண்டர்ஃபுல் மாயா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வந்தார். நெக்ஸ்ட் டே அதே பாதையில் திரும்பி வர்றார். அப்போ சொல்கிறார், அப்போவும் நான் பார்த்தேன், தண்ணியை பார்த்தேன், ஆனால் இன்றைக்கி நான் மயங்கலை அப்படின்ட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட். அதை போல் இந்த உலகம் வந்து காணல் நீர் மாதிரி. மயங்காமல் இருந்தால் நீங்கள் ஞானிகள், மயங்கிட்டால் ஏதோ ஒரு பேர் வச்சேங்க. அதை தான் சொல்கிறார், காணலை மான் நீர் எனவே கண்டு செல்லல் போல். மான்கள்லாம் ஓடும். காசினி வாழ் வினை மூட. உலக விஷயங்கள் தான் வாழ்க்கையின் லட்சியம் அப்படின்னு நினச்சா அவங்களுக்கு என்ன பேர்? மூட ஜஹேஹி அப்படின்னு சங்கராச்சாரியர் சொல்வார். மூடர்களை கேளுங்கள் அப்படின்னு. மூட்டாள்கள் கண்டு கழிப்பார். இந்த உலகத்தை பார்த்து டு யூ நோ அபவுட் மை அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படிம்பார். டபுள் டிக்கெட் வந்தாக்கா அச்சீவ்மெண்ட்லாம் எங்கே போச்சுன்னே தெரியாது இல்லையா? 2 நாள் முன்னாடி யாரோ ஒரு டைரக்டருடைய பையன் செத்து போயிட்டார். டைரக்டர் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறார். பாருங்க, நத்திங் இஸ் பர்மனண்ட் பிகாஸ் திஸ் வேர்ல்ட் இஸ் டிசைன்ட் லைக் தட் அப்படின்னு ஒரு பெரிய சொல்லுவார். இந்த வேர்ல்ட் இது வந்து அந்த கம்ப்யூட்டர் லாங்குவேஜில் வந்து அது டிஃபால்ட்டாக இருக்குது அப்படிம்பாங்க இல்லையா? சில ப்ரோக்ராம்லாம் டிஃபால்ட்னாலே அது ஃபால்ட்டின்னு அர்த்தம். இந்த உலகம் கூட டிஃபால்ட், இட் இஸ் ஆல்வேஸ் வித் ஃபால்ட்ஸ் ஒன்லி. இதை திருத்தவே முடியாது. சுவாமிஜி சொல்வார், உலகம் இப்படி தான் இருக்கும். பட் சேவை செய்வதன் மூலம் உன்னை திருத்திக்கொள், உன்னை உயர்த்திக்கொள். அதுக்காக தான் இது. இப்போது எக்ஸாம் எழுதுகிறப்போ, இந்த கணக்கு எக்ஸாம் எழுதுகிறப்போ அது எல்லாம் வந்து ஆன்சர் கொடுக்க மாட்டாங்க. ஆன்சர் கொடுப்பாங்களா அவங்க? ஆன்சர் கொடு. அது இன்கம்ப்ளீட் கொஸ்டின் பேப்பர். யூ ஹாவ் டு மேக் இட் கம்ப்ளீட். இதுதான் எக்ஸாம். பை கோயிங் த்ரூ ஆல் தி ஃபார்முலாஸ். உலக வாழ்க்கை கூட அந்த மாதிரி தான். இதுதான் சொல்கிறார், இந்த காசினி வாழ் வினை மூடர் கண்டு கழிப்பார். என் பையன் அமெரிக்காவில் இருக்கான், என் பொண்ணு ஜப்பானில் இருக்கான். யாரும் இப்போ இங்கே மட்டும் என்ன ஜன்னல் கிடையாது, இல்லை அங்கே மட்டும் என்ன வேறு ஏதாவது சாப்பிட்றாங்களா ஸ்பெஷலாக? ஒன்றும் கிடையாது. அங்கே சில சமயம் வந்து அந்த பீஃப் எல்லாம் வந்து அங்கேருந்து நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னார், ஒருத்தர் ஹோட்டலெல்லாம் வந்து 7 நாள் 8 நாள் முன்னாடி சமைச்சதெல்லாம் கூட கொடுப்பாங்க சூடு பண்ணி, நமக்கு தெரியாது அப்படின்னு. இதை போய் சாப்பிட்றதுக்கு அமெரிக்காவில் என்னமோ ஒருத்தர் ஜெயிலில் இருக்கான், இந்தியாவில் பம்பாயில். ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறான், நான் தான் இங்கே கஷ்டப்பட்டுருக்கேன் ஜெயிலில், எங்கள் அண்ணா அமெரிக்காவில் இருக்கான். அப்படியா? அங்கே என்ன பண்ணுறான்? அங்கே ஜெயிலில் இருக்கான். இது அமெரிக்காவில் இருந்தால் என்ன, இந்தியாவில் இருந்தால் என்ன, ஜெயில் இஸ் ஜெயில். மேபி பாத்ரூம் கொஞ்சம் நீட்டாக வச்சுருப்பாங்களோ எனக்கு தெரியாது. எப்படி சுதந்திரம் அடையணும் அதை பார்க்கணும் இல்லையா? ஜெயிலில் இருந்திருக்கு, அதை போய் பெருமையாக பேசிக்கிட்டு அப்படி தான் நாம் இருக்கோம் நிறைய பேர். நம்ம சாமி ஒருத்தர் இங்கே ஒரு ஓல்டேஜ் ஹோம் இருக்குது டி நகரில். அங்கே ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. நம்ம சாமி ஒருத்தர் போனார் டி நகர்லேருந்து. அவர் திரும்பி வந்து என்கிட்ட சொல்கிற, எல்லாம் வெல் டு டூ ஃபேமிலி சாமிஜி அங்கே இருக்கிற பேரண்ட்ஸ் எல்லாம். ஆனால் பசங்க பொண்ணுங்கள்லாம் வந்து ஆஸ்திரேலியாவில், அமெரிக்காவில், இங்கிலாண்டில் அங்கே இங்கேன்னு இருக்காங்க. அது கேட்டால் அப்போ விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. மை சன் இஸ் ஸோ பிஸி, ஹி கேனாட் கம் அப்படின்னு அதில் ஒரு வரட்டு கௌரவம் இருக்குது பாருங்க அப்படின்னு சொன்னார்.
இந்த வேர்ல்டு கௌரவத்துக்காக அது வந்து காணலே. அதை தான் சொல்கிற, கண்டு கழிப்பா. என்ன பெருமை இருக்குது இதில்? நம்ம நண்பர் ஒருத்தர், ஒரு பையன் வந்து கனடாவில் இருக்கான், இன்னும் கல்யாணம் ஆகலை, அங்கேயே இருக்கான். நான் சொன்னேன், எதுக்கு அங்கே தனியாக இருந்துட்டு என்ன பண்ணுறாங்க? அவனுக்கு கல்யாணம்லாம் வேணாம்னு சொல்ல. சரி இருக்கட்டும், இந்தியாவில் வந்து தங்கட்டுமே. இல்லை சாமிஜி, அவனுக்கு வந்து இந்தியா வர்றதுக்கு விருப்பம் இல்லை. அப்போ நான் சொன்னேன்னு சொல்லுங்கள், கனடாவில் அமெரிக்காவில் கிடைக்காத ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்தியாவில் இருக்குது. என்ன சாமிஜி? அம்மா அப்பாவுக்கு சேவை செய்யலாமா இல்லையா? அது கிடைக்குமா? சேவை செஞ்சு புண்ணியத்தை தேடிக்கலாம். அங்கே இருந்தால் சும்மா டாலரு அது இது, அதுவும் கனடா டாலர்லாம் ரொம்ப வீக். இப்போ அமெரிக்காவே வீக் ஆகிட்டுருக்கு. நம்ம அங்கே போகிறத போய் பெருசாக கண்டு கழிப்பா ஆஹா அப்படிங்கிறோம். இதை தான் சொல்கிறார். மேல்களை கண்டார்கள், வீணாய் வீம்பு பேசினார். உண்மை எது அப்படின்னு புரிஞ்சவங்க இதை பற்றியெல்லாம் பேசவே மாட்டாங்க. ஏன்? இதெல்லாம் சும்மா கொஞ்ச நாளைக்கு இல்லையா? அமெரிக்கன் பிரசிடெண்ட்டே வந்து எத்தனை நாள் ஆட்டம் போட முடியும் சொல்லுங்கள்? அடுத்த எலெக்ஷன் வரைக்கும் தான், 4 இயர்ஸ் முடிஞ்சு போச்சு. அவுத்து விட்டாங்கன்னா அப்புறம் ஒன்றுமே கிடையாது. ட்ரம்ப் அவ்வளோதான் போய் ட்ரம் அடிக்க வேண்டிய நத்திங் இஸ் பர்மனண்ட். ஆனால் இங்கே காஞ்சி பெரியவாக இருந்தார், சாகிற வரைக்கும் அவ்வளோ பெருமையோடு இருந்தார். காஞ்சி பெரியவர் விட்டுருங்க, அது ஒரு ஸ்டேட்டஸ். வாரியார் சாமிகள் குடும்பத்தில் இருந்தவர், கல்யாணம் பண்ணிட்டு இருந்தவர், அவருக்கு எவ்வளோ பேர், எவ்வளோ டிவோட்டிஸ், எவ்வளோ ரெஸ்பெக்ட் சாகிற வரைக்கும். ஒய்? மெய் என்பதம் நாடுவா. எது மெய், எது உண்மையோ சத்தியமோ அதை நாடினாங்க என்று ஆடாய் பாம்பே. யாருக்கு அந்த மாதிரி அந்த நாடக்கூடிய தேடக்கூடிய பக்குவம் இருக்கோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல சொல்லுவார், உங்கள் உபதேசங்கள்லாம் வந்து நீங்கள் பேசுகிறீங்க, ரொம்ப நல்லா இருக்குது, எல்லாரும் கேட்பாங்களா அப்படின்னு யாரும் கேட்டாங்க. இயேசு கிறிஸ்து சொன்னாராம், கண்ணுள்ளவர்கள் காணட்டும், காதுள்ளவர்கள் கேட்கட்டும் அப்படிங்கிற ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்டேட்மெண்ட். இதெல்லாம் எவ்வளோ பேர் வர்றீங்க? இப்போ இதை விட அதிகம் வெளியில் போயிட்டுருக்காங்க, கேட்குறதுக்கான பாக்கியம் கூட வரல. சில பேர் இங்கேயே சுற்றிட்டு இருப்பாங்க, இந்த நேரத்தில் செல்ஃபி எடுத்துக்கிட்டு தலையெல்லாம் கூட நரைச்சி போயிருக்கும், அப்போ கூட செல்ஃபி எடுத்துகிட்டு இருப்பாங்க. நான் ஒரு நாள் கேட்டேன் ஒரு அம்மா கிட்ட, இவ்வளோ ஃபோட்டோ எடுத்து என்ன பண்ணுவீங்க? சும்மா ஒரு ஹாபி சாமிஜி அப்படின்னாங்க. சரி. எனிவே, ஸோ பாம்பாட்டி சிந்தனை மாதிரி பாடுறேன். ஸோ அதுதான் ராமகிருஷ்ணன் சொல்கிறார், இன்னவரிடம் போக வேண்டும் என்று சொல், யாராவது ஒருவர் உன்னை என்னிடம் அழைத்து வருவார். என்ன ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் பாருங்கள். இதெல்லாம் வந்து அந்த திருவிளையாடல்னு ஒரு படம் வந்தது, அதில் அந்த கடைசி அந்த ஹேமநாத பாகவதர் இன்சிடெண்ட்லாம் நீங்கள் அந்த டயலாக்லாம் நீங்கள் கவனிக்கணும். நீங்கள் சும்மா பாட்டு கேட்டு அப்படியே தலையாட்டிட்டு போகிறீங்க, அந்த டயலாக்ஸ் எல்லாம் பார்க்கணும். அதில் ஒரு துன்பம் தாங்காமல் விஷத்தை எடுத்து குடிச்சு அதுவும் தொண்டை வழியோடு நின்று போச்சு அப்படின்னு கேஷுவலாக சொல்லுவார். நமக்கு 2 சம்சாரம் இருக்கு, ஒன்று உடம்புல பாதி எடுத்துகிட்டு உயிரை வாங்குறா, இன்னொருத்தி தலையில் உட்காந்துட்டு பிராணனை வாங்குறா அப்படின்னு. என்ன சிவனுடைய இதை அப்படியே சொல்வார். அந்த அந்த பாடகர் வந்து கேட்பாரு, என்ன எப்படி உனக்கு தெரியும்? நீங்கள் தான் தினம் நம்ம முன்னால் பாடிக்கிட்டே இருக்கீங்களே அப்படின்னு. எந்த லைன் இதெல்லாம்? நான் இதெல்லாம் பார்க்குறப்ப அப்படியே அனுபவித்து பார்க்குறது. குருதேவர் கூட நம்ம கேட்குறது இதெல்லாம் வந்து கேட்டுகிட்டே இருக்கிறார். நமக்கு தான் அந்த உணர்வு இல்லை. அதுதான் அவர் சொல்கிறார், யாராவது ஒருவர் உன்னை என்னிடம் அழைத்து வருவா. நம்ம நண்பர் ஒருத்தர் வருவார், தினேஷ்னு பேர். அன்னைக்கு இதெல்லாம் வந்து ஆக்சிடெண்ட், வி ஆர் ஜஸ்ட் மியர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். கோயிலில் நான் எப்பவும் வந்து ஆரத்தி முடிச்சுட்டு இந்த பக்கமாக போயிடுவேன், ரூமுக்கு போயிடுவேன். ஏன்னா இந்த பக்கம் போனால் மாட்டிப்பேன், சில நல்லவங்க வந்து பேச ஆரம்பிச்சிடுவாங்க சொல்லிட்டு. அன்னைக்கு என்னமோ தோணுச்சு, அப்படி சுற்றிட்டு போகிறப்போ அவர் திடீர்னு இறங்கி வர்றார். அவங்க அக்காவை பார்த்து கேட்டேன், எங்கள் தம்பி வரலையா? இதோ வர்றாரு வந்து நமஸ்காரம் பண்ணார். டக்குன்னு தோணுச்சு, சனிக்கிழமை தீட்சை இருக்குது, தீட்சை எடுக்கிறீங்களா அப்படின்னு. எடுக்கிறேன் சாமி அப்படின்னு. இப்போ நாளைக்கு வாங்க போகிறார். யாராவது ஒருவர் உன்னை என்னிடம் அழைத்து வருவார். அதுதான் குரு. அந்த குருவோட கிருபை கிடைச்சிருச்சுனாக்க, அதாவது இந்த மீராபாய் பாட்டு நினைக்கிறேன், குரு கிருபாஞ்சன பாயோ மேரே பாய் ராமவினா கச்சு ஜானத நகை அப்படின்வாங்க அந்த அம்மா. குருவோட கிருபை அஞ்சனம்னாக்க இந்த மைக் அது கிடைச்சிருச்சு. அது கிடைச்சதுக்கப்புறம் இப்போ எனக்கு என்ன, ராமரை தவிர தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் எதுவுமே இல்லை.
ஜானத்தை நகி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் எதுவுமே இல்லை, எல்லாம் வேஸ்ட், டெம்பரரி. அந்த ஞானம் எனக்கு வந்திருக்கு குருவோட அருளால். இன்னொரு பெரியவர் கூட சொல்லுவார், ஒருத்தர் போய் கேட்குறார், குருவும் கடவுளும் ஒரே சமயத்தில் வந்தால் யார் முதல்ல வணங்கணும்? அவர் சொன்னார், நான் குருவை தான் வணங்குவேன், ஏன்னா இவர் தான் அவரை காட்டி கொடுத்தார் அப்படின்னு. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். இன்னொருத்தர் சொல்கிறார், கடவுள்கிட்ட நீங்கள் எதை கேட்டாலும் அவர் கொடுத்துருவார், ஆனால் குரு அந்த கடவுளையே கொடுப்பார். ஸோ குரு இஸ் ஹையர் தென் காட் அப்படின்னு இன்னொரு கான்செப்ட். ஸோ இந்த மாதிரி நிறைய இது இருக்குது. ஸோ அந்த குருவாக குரு வடிவத்தில் யாரோ ஒருவர் வருவார். எங்களுக்கெல்லாம் தீட்சை ஆனப்போ இந்த பழைய கோயிலில் சுவாமி தபஸ்யாஜி மகாராஜ் உட்காந்துட்டு சொல்கிறார், எனக்கு இன்னும் கூட அந்த வார்த்தைகள்லாம் அப்படியே ஞாபகம் இருக்குது. we are mere instruments. இந்த பக்கம் குரு மகாராஜ் ஃபோட்டோ இருக்குது. he is your guru, he is your ishta, he is your everything, you can directly go to him அப்படின்னு கையை காட்டினார். நாங்கள்லாம் வந்து சும்மா இன்ஸ்ட்ருமெண்ட், காட்டி கொடுக்கறதுக்காக வந்த கலங்கரை விளக்கங்கள் அப்படின்னு. அதை தான் இவர் சொல்கிறார், இன்னவரிடம் போக வேண்டும் என்று சொல், குருதேவா வழிகாட்டு. யாரோ ஒருத்தர் போய் குரு மகாராஜ்கிட்ட கேட்டார், கடவுள் இருக்காரா அப்படின்னு. இப்போ பார்த்தோன்னே கேள்வியில் புரிஞ்சுக்கிட்டு, உனக்கு இப்போ டவுட் இருக்குது, தெரிஞ்சுக்கணுன்னு ஆசை இருக்குது, நீ கடவுளுக்கு ஒரு உருவம் கொடுக்காம ஜென்ரலாக ஒரு பிரார்த்தனை சொல்லு. கடவுளை நீ இருந்தால் எனக்கு புரியவை அப்படின்னு டெய்லி பிரார்த்தனை பண்ணு, நிச்சயம் உனக்கு வெளிச்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார் ஒரு இடத்துல. கார்த்திகை நம்பு, கணபதியை நம்பு அப்படின்னு சொல்லவே இல்லை. நீ பிரார்த்தனை பண்ணு, அவர் நிச்சயம் வந்து உனக்கு புரிய வைப்பார் அப்படின்னு சொல்கிறார். அதான் சொல்கிறார், யாராவது ஒருவர், அவர் எப்போ வருவார், எப்படி வருவார் நமக்கு தெரியாது, பிரார்த்தனை பண்ணாக்கா வரும். ரமண மகர்ஷி ரமணாசிரமத்தில் இருந்தப்போ ஒரு 7 அம்மா, 2 பொண்ணுங்க, அப்பா கிடையாது. அவங்கள எப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்குறது அப்படின்னு வயசு ஆகிடுச்சு, 23 வயசு 21 வயசு ஆகிடுச்சு 2 பொண்ணுங்களுக்கும். ஸோ அந்த காலத்தில் அதெல்லாம் வந்து ரொம்ப, இப்போ வந்து 27 28 கூட ஐ எம் ஸோ யங் அப்படிங்கிறாங்க. பட் மெடிக்கல் சயின்ஸ்லாம் வந்து சொல்லுது 30க்குள்ளேயே குழந்தையெல்லாம் பெற்று முடிச்சேங்க, அப்போ தான் உடம்பு நல்லாயிருக்கும், பிறக்கிற குழந்தை ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நிறைய பேர் வந்து நான் என் காலில் நிற்கணும் அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்லிச்சு, இப்போ யார் காலில் நின்றுட்டுருக்கு, இப்போ உன் காலில் தான் நின்றுட்டுருக்கு. அதுக்கப்புறம் வந்து கல்யாணமே ஆகலை சில பேருக்கு, அது இருக்காது. ஸோ ரமண மகர்ஷிட்டு போய் இந்த அம்மா வேண்டுறாங்க, பிரார்த்தனை பண்ணிட்டு, இவங்களுக்கு பிரார்த்தனை அவ்வளவுதான், வேறு என்ன பண்ண முடியும்? 2 பொண்ணுங்களை எப்படி கரை ஏற்றுறது தெரியல சாமி, என்கிட்ட பணமும் கிடையாது, அவரும் கிடையாது, நீங்கள் தான் வழிகாட்டணும், ஆசீர்வாதம் பண்ணணும்னு சொல்லி அழுதான். ரமணர் வந்து they are moved by the sufferings of the world இல்லையா. பார்த்துட்டு ஒரு பாட்டு எழுதி பெரிய பொண்ணுக்கு கொடுத்து, டெய்லி இதை படி. இன்னொரு பாட்டு எழுதி தங்கச்சியை கொடுத்து, இதை நீ படி டெய்லி அப்படி சொல்லிட்டார். இந்த பெரியவளுக்கு கொடுத்த பாட்டு கணபதி மேலே, சின்னவளுக்கு எழுதி கொடுத்த பாட்டு கார்த்திக் மேலே. டெய்லி 2 பேரும் உட்காந்து பகவானே கொடுத்துருக்க டெய்லி பண்ணிட்டு இருந்தாங்க. 1 வருஷமோ 1.5 வருஷத்துக்குள்ள தானே வந்து 2 அண்ணன் தம்பிங்க செட் ஆச்சு, நல்ல குடும்பம். அவங்களும் ஏழைங்க தான். இதை விட விசேஷம் என்ன அப்படின்னாக்கா, பெரிய பையன் பேர் கணேஷ், சின்ன பையன் பேர் முருகன். அப்படி நடந்திருக்கு பாருங்க. யாராவது ஒருவர் உன்னை என்னிடம் அழைத்து வருவார், நீ என்னிடம் வந்து சேருவாய். ஸோ ஆன்மீகத்தில் தயக்கமே கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த பாயிண்ட்லாம் சொல்கிறேன். சும்மா ஒரு 4 லைன் தான். என் பெயரை சொல், இன்னவரிடம் போக வேண்டும் என்று சொல், யாராவது ஒருவர் உன்னை என்னிடம் அழைத்து வருவார். இதெல்லாம் வந்து அபய வாக்கு அப்படி சொல்லுவாங்க. மகான்கள் பேசுகிறதெல்லாம் வந்து நம்ம சாமி சொல்வார், இந்த பகவத்கீதையை பற்றி சொல்கிறப்போ, தே ஆர் நாட் மியர் வேர்ட்ஸ், தே ஆர் மந்த்ராஸ் அப்படிங்கிறார். நம்முடைய சாமி ஒருத்தர் சீனியர் சாமி, ஐ திங்க் சுத்தானந்த சுவாமிஜியோட டிசைப்பிள், ஃபஸ்ட் டிசைப்பிள் சுதீர் மகாராஜ். அவர் சொல்வார், விவேகானந்தருடைய இந்த கம்ப்ளீட் ஒர்க்ஸ் எல்லாம் வந்து பெங்காலியில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுவார். அவ்வளோ பாண்டித்யம் மிக்கவர். அவர் சொல்வார், தே ஆர் நாட் மியர் வேர்ட்ஸ், தே ஆர் மந்த்ராஸ் அப்படின்னு. அவ்வளவு தரவு நாலேஜ் அவருக்கு. அவங்க பேசுகிறதெல்லாம் அந்த மாதிரி, அதை அப்படியே எடுத்துக்கணும். இந்த வார்த்தைகள் அந்த மாதிரி. இதை சொன்ன உடனே மகேந்திரநாத்துக்கு மனசுக்குள்ளே வந்து ஒரு தெளிவு வருது, அப்படியே ஆகட்டும்,
ஏன்னா வார்த்தைக்கு பவர் உண்டு. நானே பார்த்துருக்கேன், வேலுமடத்தில் ரங்கநாதானந்த சுவாமி சில சமயம் நோ அப்படிம்பார். அது சாதாரண நோ தான், NO தான். பட் அந்த வார்த்தை அவர் வாயிலேருந்து வர்றப்போ அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். வி கேன் ஃபீல் தி பவர். நோ, இட் கேனாட் பி அப்படின்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த கேரக்டர் ஸ்ட்ரென்த் அப்படிம்பாங்க. இவங்க மனசு தூய்மையான மனசு, அதுலேருந்து வர்றப்போ அந்த வார்த்தைக்கு மதிப்பு ஜாஸ்தி. அதனால தான் மகான்கள் சொன்னதெல்லாம் அப்படியே நிலைச்சி நிற்கிது. அரசியல்வாதிகள் சொன்னது நாளைக்கே மறந்து போகுது. ஏன்? எல்லாம் புழுகு மூட்டை இல்லையா? ஸோ இந்த வார்த்தைகள்லாம் நாம் மனசில் வச்சுக்கணும். மகேந்திரநாத்துக்கு இப்போ எல்லா டவுட்டும் கிளியர் ஆகிடுச்சு. உடனே பணிந்து அப்படியே ஆகட்டும் என்று கூறி மறுபடியும் குருதேவரை வணங்கி விடை பெற்றார். இங்கிலீஷ் படித்தவர் வந்தப்போ நின்று நமஸ்காரம் பண்ணவர் இப்போ விழுந்து நமஸ்காரம் பண்ணுறார். இந்த பணிவுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம் நம்ம வாழ்க்கையில். வித்யா ததாதி வினயம் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கே வித்யா இருக்கோ அங்கே வினயம்னாக்கா பணிவு இருக்கும். இது நம்ம சாமிஜி ஒரு திருப்பி சொல்லுவார், வினயம் ததாதி வித்யா அப்படின்னு. ராமகிருஷ்ணன் சொல்லுவார் இல்லையா, எங்கே மேடு இருக்கோ அங்கே தண்ணி தேங்கி நிற்காது, பள்ளம் எங்கே இருக்கோ அங்கே நிற்கும். அதை போல் பணிவு எங்கே இருக்கோ அங்கே பக்தி வரும். மேடான திமிர் பிடிச்ச உள்ளத்தில் பக்தி வராதுன்னு சொல்லுவார். ஸோ இவர் வணங்கி விடை பெற்றார். நாங்களாம் வேலுமடத்தில் ரங்கநாதன் சுவாமி எல்லா வேலையும் முடிச்சுட்டு நைட்டு நமஸ்காரம் பண்ணுவோம். நானும் இன்னொரு சேவகை, நாங்கள் மட்டும்தான், 2 பேர் மட்டும்தான் இருப்போம். கொசுவலெல்லாம் கட்டி விட்டு அவர் உள்ளே படுக்க வச்சு மருந்து கொடுக்க வேண்டிய தண்ணிங்க எல்லாம் கொடுத்துட்டு படுக்க வச்சுட்டு நாங்கள் தூரத்தில் காலை கூட தொட மாட்டோம். தூரத்தில் நமஸ்காரம் பண்ண உடனே ஜெய் குரு அப்படின்னா, குருமாரது பேரை சொல்ல மாட்டார், ஜெய் குரு அப்படின்பா. ஒவ்வொரு தடவையும் அது கேட்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த வாய்ஸு அடி உள்ளத்திலேருந்து வரும். அந்த மாதிரி இவர் வணங்கி விடை பெற்றார் அப்படின்னு அந்த மீட்டிங் அதோடு முடியுது. 4வது விசிட். அதுக்கப்புறம் மார்ச் மாதம் 11ஆம் தேதி 1882ஆம் வருஷம் அவருடைய 5வது விசிட் மகேந்திரநாத் போக போகிறார். அதை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். போன ஒரு தடவை நான் சொல்கிறப்போ இந்த வருஷத்தை தப்பாக சொல்லிட்டேன். 1882 சொல்கிறதுக்கு 62 சொல்லிட்டேன். அது யாரோ ஒரு நண்பர் ஒரு அன்பர் இதில் மெசேஜ் போட்டிருந்தார், அது 62 கிடையாது 82ன்னு. அப்போவே சொல்ல நினச்சேன், மறந்து போச்சு. அந்த நண்பர் இப்போ கேட்டார்னாக்கா அவருக்கு என்னுடைய நன்றி உங்கள் சார்பாக. ஓம் அசதோமா சத்கமய தமசோமா ஜோதிர்கமய மிருத்யோர்மாமிருதம் கமய. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.